சுய புத்தி ஒரு ஜாதகத்துல வேலை செய்யுமா, இந்த சுய புத்திக்கு அப்புறம் தான் எதையும் எதிர்பார்க்கலாமா? அது எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்? கண்டிப்பா வேலை செய்யுது சார், செய்யாம இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சுய புத்தி வந்து கண்டிப்பா வந்து சொல்ல போனா இப்போ ராகு தசை ராகு புத்தி நடக்குதுன்னா ஜெயிலுக்கு போயிடுவான். என்ன பாசிபிலிட்டி இருக்கு. கேது தசை கேது புத்தியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன அப்படியே ஜெயிலுக்கே போவாங்கிட்டா கூட செல்ஃப் எக்ஸைல் பண்ணிக்குவாங்க, தனக்கு தானே ஒரு சிறை போட்டுக்குவாங்க. என்ன வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எனக்கு எப்பா நான் ஒரு 6 மாசமா எங்கேயும் வெளியே வர்றதில்லைப்பா, எனக்கு வேலையை டைட்டாக இது பண்ணுவான். சும்மா வேலையும் இருக்காது ஒன்றும் இருக்காது, ஆனால் அவனுக்கு வெளியே வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சிருப்பான். பெட்லயாவது படுக்கையா. ஆமா, இதே மீறி அவன் நடந்தானா அவனுக்கு கால் ஓடிச்சு படுக்க வச்சிருவான் கடவுள். ஆக்சிடென்ட் கொடுத்துருவான், பெட்ல படுக்க வச்சிருவான். பெட்ல படுத்துட்டானா அரெஸ்ட் ஆயிடுறான் இல்லையா, பெட்டை விட்டு வெளியே போக முடியாது. என்ன ஸோ அரெஸ்ட்னா வந்து நமக்கு தப்பு பண்ணாதான் அரெஸ்ட் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய மூமெண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அவ்வளோதான். நம்மளுடைய மூமெண்ட்டை தடை செய்யுது. ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், லீவே போடாமல் பயங்கரமாக வேலை செய்கிறான் எவனா ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி படுத்துக்குவான் 6 மாதம் படுத்துக்குவான். நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள், லீவே போடாமல் மாங்கு வேலை செய்கிறானா அவனுக்கு ஆக்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கும். நடந்து அவன் படுத்துக்குவான். ஏன்னா அவனுக்கு வந்து கடவுள் ரெஸ்ட் கொடுக்கணும்னு ரூல்ஸ் வச்சிருக்காரு. போதுண்டா நீ உழைச்சது போதுண்டான்னு. ஐயா இது என்னோட அனுபவத்திலே நடந்துருக்கு சார். பாருங்க, சிவகுமார் அனுபவத்திலே சொல்றாரு. எனக்கு டெய்லி பாத்தீங்கன்னாக்கா காலையில 6ல இருந்து ஃபுல் ஒர்க் சார். டெய்லி வண்டியில ஒரு 60 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டே இருப்பேன். ஆனா பொறுமையா தான் போவேன், எப்படியோ பண்ணிட்டு தான் இருப்பேன். லாஸ்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு 3 மாசம் படுத்துட்டேன் அடிபட்டு. அதுக்கப்புறம் தான் சும்மா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த திடீர்னு ஆன்லைன்ல இந்த ஜோசியமே படிக்க ஆரம்பிச்சேன் சார். அதாவது அடிச்சதுலயே ஒரு நல்லது, கெட்டதுல ஒரு நல்லதுன்ற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார் வேணாலும் மாங்குன்னு வேலை செய்யறான் பாரு, விடாம லீவ் போடுவாங்க. அது அவனுக்கு வந்து என்னன்னா வேலையை தவிர வேற சிந்தனையே இருக்காது. அவனுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சிடென்ட் வரும் நிச்சயமா. அவனை உட்கார வைக்கிறதுக்கு கடவுள் பார்ப்பாரு. எப்படிதான் அவனை உட்கார வைக்கிறதுன்னா ஒரு அடி கொடுத்து தான் உட்கார வைப்பாரு. ஏறக்குறைய 3 மாசம் உட்காந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜோசியத்துக்கே நான் படிக்க சும்மா வீட்டுல படுத்துட்டு ஒண்ணும் முடியாம ரொம்ப அலையிற, என்னத்துக்கு அலையிற, கொஞ்ச நேரம் உன்னை நீ அறிந்து கொள். இப்போ ஜோசியம் வந்து நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கு தான் ஜோசியம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு கிரக நிலை இருக்கு, இந்த கிரக நிலையை பார்த்துட்டோம், இவர் இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். ஆமாம், அப்போ அது கிட்ட ஒரு பாறாங்கல்கிட்ட போயிட்டு நம்ம இடின்னு இடித்து பேசுனா எங்கே பேசுவோம்? பேசவே பேசாது பாறாங்கல்கிட்ட. அது பாறாங்கல் தான் இருக்கும். அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து இது வந்து வேத ரகசியம். இது கண்டிப்பாக 4 வேதங்களிலும் 6 அங்கங்களிலும் ஒரு அங்கமாக ஜோதிஷம் இருக்கிறது. அதனால் வந்து ஒவ்வொரு வேதத்திலும் ரிக்கி, யஜு, சாம, அதனோட 4 வேதத்துலேயும் ஜோதிஷம் கலந்து தான் இருக்கிறது இல்லை. அதனால் இந்த வேதம் பொடிஞ்சாதான் அடுத்து வந்து சமாதி நிலையை கை கூடும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு வேதத்தினுடைய கடைசி அம்சம் வந்து சமாதி நிலை. அப்போ ஒருத்தர் முக்தி நிலை, மோட்ச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க, மோட்ச நிலைன்னு சொல்லுவாங்க, முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. இதை அடையணும்னா ஜோதிஷம் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஜோதிஷம் தெரியாதவன் யாருமே சமாதி நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருடைய ஆசையும் என்ன அப்படின்னா சமாதியை அடையிறது தான். சமாதினா செத்து போயிடுவான்னு நினைக்காதீங்க, இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இன்பத்தை அனுபவிப்பது, அவ்வளோதான். அதுதான் சமாதி நிலை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாள் ஞானத்தங்கமேன்னு. அந்த மாதிரி நம்ம இன்பம் வந்து நம்மகிட்டே இருக்குது. இன்பம் நம்மகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன கேள்வி, இப்ப நீங்க ராக திசையில் ராக புத்தியில வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க மாதிரி நீங்க சொன்னீங்களே, கேது புத்தி கேது திசையில. ஆமா, இப்ப எங்க வீட்டுல அவருக்கு வந்து அரசோட இது பண்ணிக்கிறாங்க சார், கேஸ் போட்டிருக்காங்க.
இதை நீங்க இப்ப சொன்னதுனால இப்ப எப்படிங்க சார் அவரோடது எப்படிங்க சார் இருக்குன்னு இப்போ சொல்றீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 27 நாள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணீங்க. சரிங்க சார். 27 நாள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து 27 நாள், சரிங்க 27ல 28 நாள் வச்சுங்க. சரிங்க சார். இந்த 28 நாள் வந்து வச்சுக்கின்னு எங்கேயும் போகக்கூடாது, வீட்டு அதாவது எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சுங்க, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. சரி சரிங்க சார். அது மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஓ, உபாயம், சரி. தந்திரம். இதான் இது பேர் தாந்திரிக். சரி சரிங்க சார். சரிங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 28 நாள் உட்கார வரான்னு அதுதான் முக்கியம். இல்ல வீட்டை விட்டு வெளியில எங்க வெளியூர் அந்த மாதிரி போய் அப்படி இருக்கலாமாங்க சார்? அது மாதிரி இருந்தால் இன்னும் நல்லது, இன்னும் சூப்பரு. சரி இப்போ சரி. இங்கேருந்து துபாய்க்கு ஃப்ளைட் ஏறி போய் உட்காந்துருங்க, ஒரு 28 நாள் பொறுத்து வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளமே இருக்காது. துபாயில் போய் கூட சுற்றுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே உள்ளூரில் இருந்தீங்கன்னா வீட்டுக்கு விட்டு வெளியே போகக்கூடாது. ஓ சரிங்க சார். துபாய் போனீங்கன்னா நடக்கலாம், ரோடெல்லாம் கூட இறங்கி நடக்கலாம், தப்பில்லை.